இன்றைய தினம் காதல் உறவு மேம்பட நீங்க முக்கியமா செய்ய வேண்டியது, கண்டிப்பா இதை செய்யறது மூலமா உங்களது மனசுல ஆனந்தம் பெருகுங்க. தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். ஹாப்பி சண்டே நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமாவே இருக்கோம். நீங்களும் நலமாவே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் வல்ல இறைவனின் அருள் கொண்டு அனைவரும் வாழ்வாங்கு வாழ வளமுடன் வாழ இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே. இன்னைக்கு சர்ப்ரைஸான விஷயங்கள் நமது ராசிக்கு நடக்குமா, என்னென்ன நல்லது நடக்கும், என்னென்ன நம்ம செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணலாம் வாங்க. அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் தட்டி விட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் 20 மார்ச் 2022ங்க. இது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்துல பிளவ வருடம் பங்குனி மாதம் 6ஆம் நாளுங்க. இன்னைக்கு ஒரு கரி நாளுங்க. இன்னைக்கு சர்வதேச மகிழ்ச்சி தினங்க. எல்லாரும் மகிழ்ச்சியா நிம்மதியா இருக்க வாழ்த்துக்கள். இன்றைய தினம் ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவானும் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திர பகவானும் காணப்படுகிறார்கள். இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது நம்பிக்கை மூலமாக தன்னம்பிக்கை அதிகரிப்பதன் மூலமாக நீங்கள் மிகச்சிறந்த வெற்றிகளை கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமா அமைப்பெறுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இயல்பாகவே தன்னம்பிக்கை தைரியத்துடன் அதிகமாக காணப்படுவீங்க. இன்னைக்கு உங்களுடைய மன தைரியம் வழக்கத்தை விட ரொம்ப அதிகமாகவே இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் பிசினஸுக்கு நீங்கள் நேரம் செலவழிக்கலாம், ஆனால் உங்களது ஆரோக்கியத்துக்கும் நீங்கள் நேரம் செலவிடுவது ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினம் பிசினஸ்ல எப்படி முதலீடு போறீங்களோ அதே மாதிரி உங்கள் ஆரோக்கியத்துக்கு தேவையான நல்ல விஷயங்களையும் நீங்கள் முதலீடாக இன்னைக்கு செய்யலாங்க. இன்றைய தினம் உங்களுக்கு வெவ்வேறு வழிகளில் பண வரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைப்பெறுவீங்க. இன்னைக்கு நீங்கள் நினைச்சு பார்க்காத சில சோர்ஸ்ல இருந்து கூட உங்களுக்கு பணங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக கண்டிப்பாக இன்னைக்கு அமையுங்க. இன்றைய தினம் தெய்வ வழிபாடு உங்களுக்கு கூடவே துணை இருக்கிறதுனால நீங்கள் இன்னைக்கு தெய்வ வழிபாட்டை கண்டிப்பாக மேற்கொள்ளலாம். அம்மன் வழிபாடு உங்களுக்கு நல்ல பலனை தருவதாக அமையுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. அந்த கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கணும். இன்னைக்கு உங்களுடைய நிதி சிக்கல்கள் தீரக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமைப்பெறுவீங்க. பணம் இன்னைக்கு வெவ்வேறு வகையில் உங்களுக்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நிதி சம்பந்தமான பண சம்பந்தமான தட்டுப்பாடுகள் சிக்கல்கள் தீரக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைப்பெறுவீங்க. ஆனாலும் இன்றைய தினம் சற்று விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஒரு கண் இருக்கட்டுங்க. சில பொருட்கள் உங்களுக்கு திருடு போக வாய்ப்புகள் இருக்குது. அப்படினால நீங்க விலை உயர்ந்த பொருட்கள் ஏதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னா அதன் மேல ஒரு கண்ணா இருந்தீங்க அதை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியங்க. எந்த பொருளாக இருந்தாலும் நீங்கள் அதை எப்படி உங்களுக்கு கைவிட்டு போகுதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நாலேஜை வளர்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினம் உங்களுக்கு மனம் கவர்ந்த காதலரிடம் உங்களுக்கு நீங்க அவர் மேல அக்கறை இல்லாமல் இருப்பதனால அவங்களுக்கு உங்களுக்கு மேல கோபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாங்க. எனவே இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருக்கு என்ன தேவை, என்ன அவர்களுக்கு குறைபாடு உள்ளது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு அவர்களிடம் அக்கறையாக பேசுவது உங்களுக்கு மிகச்சிறந்த காதல் வாழ்க்கை அமைத்து தருவதாக அமையுங்க. இன்றைய தினம் சில சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்க கலந்து கொள்ள நேரம் ஒதுக்குவது காரணமாக இன்றைய தினம் உங்களது குடும்பத்தில் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் நேரம் ஒதுக்க முடியாத சில சூழ்நிலைகள் ஏற்படலாங்க. எனவே இன்றைய தினம் அதை நீங்க அட்ஜஸ்ட் செஞ்சு இன்னைக்கு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களிடம் உங்களுடைய பொன்னான நேரத்தை நீங்க இன்றைய தினம் செலவழிங்க. கண்டிப்பா நல்ல பலன்கள் உண்டுங்க. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை செய்யும் சிறு காரியங்களால உங்களது அலுவலக வேலைகள் அல்லது உங்களது வீட்டு வேலைகள் சில பர்சனலான வேலைகள் கெடுவது போல தோன்றினாலும் நீங்கள் பொறுமை இழக்காதீங்க. கண்டிப்பா நல்ல பலன் தான் உங்களுக்கு இன்றைக்கு இருக்குங்க. எனவே இன்றைய தினம் கண்டிப்பா நீங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் பதட்டம் அடையாம கோவப்படாம சற்று பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா எல்லாரையுமே அனுசரிச்சு போயிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை காத்திருக்குங்க. உங்களுக்கு சங்கடங்களே இல்லாத ஒரு மனமகிழ்ச்சியான தினமா கண்டிப்பா இன்னைக்கு நீங்க மாத்திக்க முடியும். இன்றைய தினம் உங்களது மனைவியோட நீங்க அக்கறையா பேசுவது ரொம்ப முக்கியங்க. உங்களது வாழ்க்கை துணையோட உடல்நலத்தை நீங்க இன்றைய தினம் விசாரிச்சு தேவையானதை செஞ்சு கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க. இன்னைக்கு அது ரொம்ப அவசியமான ஒண்ணுன்னு கூட சொல்லலாங்க. இன்றைய தினம் நீங்கள் பொறுமையா செயல்படுங்க. தான தர்மியங்கள் நிறைய நீங்க செய்யலாம். அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு. மனதில் நிம்மதி பெருகக்கூடிய ஒரு சிறந்த தினமா இன்னைக்கு நீங்க அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் மூலமாகவோ அல்லது உங்களது உறவினர்கள் உங்களது நெருக்கமானவர்கள் யாராவது ஒருவர் மூலமாக உங்களுக்கு நல்ல பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. அதன் மூலமா உங்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் உண்டுங்க. இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கருஞ்சிவப்பு கலரை நீங்க இன்னைக்கு யூஸ் பண்ணலாங்க. மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் யூஸ் பண்ணலாம். இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாங்க. நட்சத்திர ரீதியான பலன்கள் நம்ம காணும் பொழுது இன்றைய தினம் நமது சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்பவே பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நமது வீடியோ பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற எண்ணிக்கை குறைவாகவே இருக்கு. உங்களுக்கு பிடிக்கலனாலும் என்ன விஷயங்கள் பிடிக்கலன்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா சொல்லலாம். கண்டிப்பா அது நமது வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்க உதவும். எனவே தயவு செய்து நீங்கள் இன்றைய தினம் நமது சேனலை பற்றிய பொன்னான கருத்துக்களை தெரிவிக்கலாம் அல்லது சப்ஸ்கிரைப் செய்துக்கிட்டு பெல் பட்டன் எழுதி ஆளும்பதை அழுத்தி விடலாம். இதனால நமது வீடியோ குவாலிட்டி இன்னும் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆயிடுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது
புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமா அமையப்பெறுவீங்க. மேலும் இன்றைய தினம் அரசு சம்பந்தமான ஏதாவது முயற்சிகள் நீங்க இப்போ கைகூடணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கான உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க. ஏதாவது அரசு வேலைகளோ அல்லது ஏதாவது ஒரு வேலைகள் சம்பந்தமா சிபாரிசுக்காக நீங்க ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு உதவிகரமான நாளா இன்னைக்கு அமையப்பெறுங்க. இன்றைய தினம் உங்களது பெற்றோர் வழி உறவினர்கள் அல்லது உங்களது தாய் வழி உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கக்கூடிய நாளாக அமைப்பெறுவீங்க. அந்த சப்போர்ட் தான் இன்னைக்கு உங்களுக்கு சிறந்த மகிழ்ச்சி தருவதாக அமையுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் வியாபாரம் மிகச்சிறப்பாகவே இருக்குங்க. இன்னைக்கு வியாபாரத்தில் நல்ல ஒரு ஒத்துழைப்பு உங்களுக்கு ஊழியர்களிடம் கிடைக்கும். உங்களுடைய சக கூட்டாளிகளிடம் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு சந்தோஷமான சில விஷயங்கள், சந்தோஷமான சில சம்பவங்கள் நடைபெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அது உங்களது வாழ்க்கையில் சில முக்கிய புள்ளியாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினத்தில் ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான நல்ல சந்தோஷமான சூழ்நிலைகள் இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனைகளையும் அனுசரித்து செல்வது உங்களுக்கு சிறந்த பலனை தருங்க. உங்களது இல்வாழ்க்கையை என்றுமில்லாத அளவுக்கு மகிழ்ச்சியானதாக மாற்ற அது உதவுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் உங்களது ஆபீஸ்ல இருந்தது அப்படின்னா இப்போ அது உங்களுக்கு நீங்கக்கூடிய ஒரு அருமையான தினம் அமைப்பெறுவீங்க. அல்லது அது சற்று அட்லீஸ்ட் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பாவது இப்போ உங்களுக்கு இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு தன்னம்பிக்கையோடு நீங்க செயல்படுங்க. கண்டிப்பா வெற்றிகரமான நாளா அமையப்பெறுவீங்க.